Hello student, 12th standard exercise 1.1 ல 4th question பார்த்தலாம். A என்ற மேட்ரிக்ஸ் கொடுத்து so that a square minus 3a minus 7i2 equal O2. யூனிட் மேட்ரிக்ஸை எப்படி i என்ற சிம்பலை குறிக்குமோ அதே போல நல் மேட்ரிக்ஸை O2 ன்னு குறிக்கும். இத ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல இருந்து a இன்வெர்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர் நமக்கு தெரியாது. a என்ற மேட்ரிக்ஸையும் நம்ம எழுதலாம். இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணும்போது ரோ அண்ட் காலம் வைஸா மல்டிப்ளை பண்ணா கிடைக்கக்கூடிய வேல்யூ 25. நெக்ஸ்ட் -3. நெக்ஸ்ட் அடுத்தது 15 -6. நெக்ஸ்ட் -5 +2. நெக்ஸ்ட் -3 +4. The simplify பண்ணா கிடைக்கக்கூடிய வேல்யூ 22 9 -3 +1. இதுதான் a ஸ்கொயர் கான மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் நமக்கு a ஸ்கொயர் -3a -7i2 O2 ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபைண்ட் பண்ணிடலாம். a ஸ்கொயர் -3a -7i2 a ஸ்கொயர் கான மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். a ஸ்கொயர் கான மேட்ரிக்ஸ் 22 9 -3 1. நெக்ஸ்ட் இங்க உள்ள மைனஸை பிளஸ்ஸா மாத்திடுவோம். பிளஸ் -3 ஆல டைரக்டா a என்ற மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணிருங்க. -15 நெக்ஸ்ட் -9 நெக்ஸ்ட் 3 6. நெக்ஸ்ட் பிளஸ் இத பிளஸ்ஸா மாத்திடுவோம். பிளஸ் i2 ஆல i2 மேட்ரிக்ஸ் என்ன வரும் 1 0 0 1 i2ங்கற மேட்ரிக்ஸ் the 7 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க -7 ஆல -7 0 0 -7. நெக்ஸ்ட் 22 15 -15 -7 22 -22 உடைய வேல்யூ 0. அடுத்து 9 -9 0. நெக்ஸ்ட் -3 +3 0 ஆல்ரெடி 0 இருக்குது 0. நெக்ஸ்ட் 1 6 7 -7 0. இதுதான் நமக்கு தேவையான இதை எடுத்துக்கலாம். a ஸ்கொயர் நமக்கு தேவையான a ஸ்கொயர் -3a -7i2 O2. hence so சொல்லி கேட்டனால so that கேட்டனால hence so சொல்லி முடிச்சிடலாம். hence so. நெக்ஸ்ட் இத ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல இருந்து நாம வந்து a இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ணனும். a இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்றதுக்கு நாம வந்து a ஸ்கொயர் -3a -7i2 O2. போஸ்ட் மல்டிப்ளை ஆர் ப்ரீ மல்டிப்ளை. போஸ்ட் மல்டிப்ளைனா a ஸ்கொயருக்கு அடுத்து மல்டிப்ளை பண்றது. ப்ரீ மல்டிப்ளைனா a ஸ்கொயருக்கு முன்னாடி மல்டிப்ளை. எதால a இன்வெர்ஸ் ஆல மல்டிப்ளை பண்ணலாம். a இன்வெர்ஸ் into a ஸ்கொயர் -3 a இன்வெர்ஸ் into a -7 a இன்வெர்ஸ் into i2 a inverse into O2. next a inverse a square உடைய ஆர்டர் நம்ம புரியுமானா a ஆ மாறும் a. next minus a inverse ஐயும் a ஐயும் மல்டிப்ளை பண்ணா கிடைக்கக்கூடிய வேல்யூ 3 அப்படியே இருக்கட்டும். இது யூனிட் மேட்ரிக்ஸ். next -7 a inverse ஓட i2 மல்டிப்ளை பண்ணா கிடைக்கக்கூடிய வேல்யூ i2 ஓட எதை மல்டிப்ளை பண்ணா கிடைக்கக்கூடிய வேல்யூ அதே சேம் மேட்ரிக்ஸ் a inverse. நல் மேட்ரிக்ஸ் ஓட எதை மல்டிப்ளை பண்ணா 0 ல கிடைக்கும். next இந்த a inverse 7i2 அந்த சைடு போய்னா 7 -7 a inverse அந்த சைடு கொண்டு வரலாம் =3i -7 a inverse. நான் a inverse வந்து பிளஸ் ஆகும். a inverse நமக்கு தேவை, அதனால இத அந்த சைடு ஷிஃப்ட் ஆகி நமக்கு பிளஸ் ஆ மாறுது. பிளஸ் 7 a inverse இந்த சைடு வச்சிட்டு ரிமைனிங் a ங்கற மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டாங்க. அந்த மேட்ரிக்ஸ் அப்படிங்க 5 3 -1 -2. next minus வந்து plus ஆ மாத்திருங்க plus
0 0 minus 3 இதை simplify பண்ணுங்க 5 ல இருந்து minus 3 போச்சு நமக்கு என்ன கிடைக்கும் 2 கிடைக்குது next 3 next minus 1 next minus 5 இது 7a inverse இப்போ a inverse equal நமக்கு என்ன கிடைக்கும் 1 divided by 7 of 2 3 minus 1 minus 5 இதுதான் நமக்கு தேவையான a inverse உங்களுக்கு டவுட் ஆகுது அப்படினா வந்து நம்ம ஃபார்முலா படி வெரிஃபிகேஷன் பண்ணிடலாம் ஃபார்முலா படி வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கான ஃபார்மட் a inverse equal என்ன வரும் 1 divided by determinant a determinant a ங்கிறது a ஆல மல்டிப்ளை பண்ணுங்க பாப்போம் 1 divided by determinant a மல்டிப்ளை பண்ணுங்க 1 divided by minus 10 next plus 3 of adjoint a டைரக்ட்டா மல்டிப்ளை பண்ணுங்க minus 2 5 next சிம்பிள் மாத்துங்க minus 3 plus 1 next இத சிம்பிளிஃபை பண்ணுங்க 1 divided by minus 7 of minus 2 minus 3 1 5 இப்போ இத மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 1 divided by 7 of 2 3 minus 1 minus 5 இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் இது ஃபார்முலா படி வெரிஃபிகேஷனுக்காக கொடுத்திருக்கேன் இது நமக்கு தேவையில்லை ஓகே ஸ்டூடண்ட் ரைட் பண்ணிக்கங்க காப்பி பண்ணிக்கங்க மறக்காம பழனி மேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க Thank you student